உங்க ஃபோன்ல இந்த மாரி மல்டிபிள் கேமராஸ் இருக்குல்ல. இத எப்படி நம்ம ப்ராப்பரா யூஸ் பண்றது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாமா? வாங்க பார்க்கலாம். பொதுவா மொபைல் ஃபோன்ல 3 மோட் இருக்குங்க. இது பேசிக்காவே. ஒண்ணு பார்த்தீங்க அப்படின்னா, அல்ட்ரா வைட் 0.5x அதுக்கப்புறம் 1x அதுக்கப்புறம் 2x. நீங்க ஒரே ஒரு பிக்சர்ல நெறைய இடத்த கேப்சர் பண்ணணும் அப்படின்னா, கண்டிப்பா இந்த 0.5xல மட்டும் தான் பண்ண முடியும். உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, ஒரு டெம்பிள நீங்க எடுத்தீங்க அப்படின்னா, 1xல எடுத்தா நிஜமாவே பெட்டரா வந்துரும். பட் நீங்க அந்த டெம்பிள் பக்கத்துல இருக்க ரோட், அதுக்கப்புறம் அங்க இருக்க பீப்பிள், வெஹிக்கிள் இதெல்லாம் கேப்சர் பண்ணணும் அப்படின்னா, கண்டிப்பா 0.5xல தாங்க பண்ண முடியும். ட்ரஸ்ட் மீ, இந்த 0.5xல எடுக்கும்போது நிஜமாவே உங்களோட ஷாட்ஸ ரிவ்யூ பண்ணீங்க அப்படின்னா, ஒரு ட்ரமாட்டிக்கான ஒரு ஆஸ்பெக்ட் உங்களுக்கு கிடைக்கும். பொதுவா லேண்ட்ஸ்கேப், ஆர்க்கிடெக்சர், ஸ்கைஸ், மில்கி வே ஸோ இந்த மாதிரியான கேப்சர்ஸ்க்குலாம் இந்த 0.5x ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்து 1x. 1x மெயின் லென்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் பெஸ்ட் குவாலிட்டி லென்ஸ் அப்படின்னே சொல்லலாம். எதுக்காக அப்படி சொல்றேன்னா, உங்களோட சென்சாரோட கம்ப்ளீட் பெர்ஃபார்மன்ஸை வந்து யுட்டிலைஸ் பண்ணோம் அப்படின்னா, ஸோ அது இந்த 1xல மட்டும் தான் கிடைக்கும். அந்த அளவுக்கு பெட்டர் டீட்டெயில் அதுக்கப்புறம் லோ லைட் பெர்ஃபார்மன்ஸ் அடிச்சுக்கவே முடியாதுங்க. ஸோ இந்த 1xல நீங்க எடுக்கிறீங்க அப்படின்னா, நிஜமாவே உங்களோட அவுட்புட் பெட்டரா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஸ்ட்ரீட் ஃபோட்டோகிராஃபியா இருக்கட்டும், பீப்பிள் ஃபோட்டோகிராஃபியா இருக்கட்டும், போர்ட்ரெய்ட்ஸா இருக்கட்டும். ஸோ இந்த லென்ஸ்ல நீங்க எடுக்கிறதுக்கு நான் ரொம்பவே சஜெஸ்ட் பண்ணுவேன். அடுத்து 2x. உங்களால க்ளோஸா போக முடியாத இடத்துக்கு நீங்க 2x யூஸ் பண்றது தான் நான் சஜெஸ்ட் பண்ணுவேன். ஸோ மத்தபடி நீங்க 2x போறது நான் மோஸ்ட்லி சஜெஸ்ட் பண்ண மாட்டேன். ஸோ 2x மோஸ்ட்லி ஆப்டிக்கலா இருந்தா ஃபார் பெட்டர். பட் டிஜிட்டலா இருக்கும் பட்சத்தில நீங்க அத பார்த்து தான் யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ 2x மேல போறது நிஜமாவே கொஞ்சம் யோசிச்சு தான் போற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி யூஸ்ஃபுல் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா ஃபாலோ பண்ணிக்கங்க.